நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் முதலாவது ஆராதனையிலே நாம் கலந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே காண்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு நன்மையான ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றி தரும்படியாக நம்ம எல்லாரும் இந்த நாளிலே ஆண்டவரை தொழுதுகொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காலை வேளையிலே அவரை நாம் ஆராதிக்கவும் துதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த நாளிலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய மாம்சமாகிய அப்பத்தையும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய பானத்தையும் பருகும்படி இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை தெரிந்து கொண்டார். நான் வருகிற வரையிலும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டதான இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினால் அந்த நாளிலே நாம் திருவிருந்த ஆராதனை எடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிதாவே, இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களை கூடி வர செய்த நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை பாட, உம்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடி நாளை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை என்கிற மன்னாவை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனங்களை ஆண்டவரை அழைத்த உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வருகிற உடைய பிள்ளைகளை பாதுகாப்போடு அந்த இடத்துல கடந்து வரபடி செய்யுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஆண்டவரை சுகபத்திரமாய் கடந்து வரபடி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மாதம் முழுக்க உடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து தேவனே உடைய நாமம் மகிமைப்பட உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாய் உலகம் எங்கும் நடக்கக்கூடிய ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் புதிதாக யாராகிலும் செல்லிருப்பார்களா ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஆராதனையில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எந்த எதிர்ப்புகள் இல்லாமல் தேவ நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அமைதியான முறையில் ஆராதனை நடப்பதற்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. உடைய கிருபை ஆண்டவரே உடைய சனங்களை நிரப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாடல் பகுதியை கொண்டு வருகிறேன். உடைய மகனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாடுகிற வேளையில் நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், நிரப்பட்டும், ஆளுக செய்யட்டும். மகிமின் தேவனங்களை மகிமைப்படுத்துவீராக ஐயா. உடைய கரமங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தர்களை நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய நாமத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான ஒரு பாடல் பகுதிகளை, சங்கீத பகுதிகளை, காணிக்க பகுதிகளை, சாட்சி பகுதிகளை, செய்தி வேலைகளை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. உடைய கரம் ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே மகிமைப்படுவீராக. எங்களை இல்லை ஆண்டவரே, உம்மது நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வீராக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருமையான டேனி பிரதர் அவர்கள் ஆராதிக்கிற வேளையிலே நாமளும் இணைந்து அவரோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே துதிக்கிறோம், மகிமையானவரே துதிக்கிறோம், அன்புள்ளவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்கள் கண்ணின் இமைப்போல் வைத்து பாதுகாத்த தேவன், இந்த புதிய மாதத்திலே புதிய ஆண்டவரே நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி ராஜா. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என் தேவனாக இருக்கிறீர். என்னை மகிமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ள தேவன் பா. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் பரிசுத்தமுள்ள தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க, உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா. பாமை துதிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடிவரை உம்மை மாத்திரமே தொழுவோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சப்பா ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. இயேசு ராஜாவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. ஆராதனை நாயக நீரே. சப்பா ஆராதனை வேந்தனு நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. ஹல்லேலூயா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வோடு துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே. ஏசப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஹல்லேலூயா. முடிவில்லா ராஜ்யம் அருள என் இயேசு ராஜா திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சென்றிடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே. ஏசப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சுராஜாவை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்ற பாடலை அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். சொல்லுங்க. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். சொல்லுங்க ராஜா. உன் கல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை
எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உம் கிருபை என்றும் மாறாது என்ற பாடலை பாமைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ. என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ. பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனா, இயேசு எனக்காய் பலியானதனா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவே, நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாகி. எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, இயேசு ராஜா. கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. ஒரு நாளும் கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே.
எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தே. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவி, குற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதையா, ஹல்லேலூயா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா. இயேசுராஜாவின் கிருபை விலகாதையா. மனிதர்கள் மாறினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும், மனிதர்கள் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மனிதர்கள் மாறினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலோ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசுராஜாவே கிருபை விலகாதையா. என் தேவனே கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அப்படி எழுந்திருந்து ஆராதிப்போம். மாமை ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை விலகாதையா என் தகப்பனே, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. உயிருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உங்களுக்கு யார் இருக்கா? என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. அல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே,
காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் தாயும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இயேசு ராஜாவே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். உம்மை துதிக்கிறோமப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. ஹல்லேலூயா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமும் நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோமப்பா. என் வைத்தியர் நீரே, அபாரமா ஸ்தோத்திரம். என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இயேசு ராஜாவே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இயேசு ராஜாவே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இயேசப்பா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலோ கிருபை விலகாதையா. எந்த நேரத்திலும் அவர் கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அப்படியே துதிக்க ஒரு சில கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அவர் கிருபை விலகுவதில்லை அப்பா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் தேவனின் கிருபை ஒருபோதும் விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் பாதாளத்தில் இருந்தாலும் அங்கே நான் இருக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு நீ தூர போகாத தேவன். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நாங்கள் படுத்தாலும் அமர்ந்திருந்தாலும், என் தேவனீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. எங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாக எங்களை தெரிந்து கொண்ட தேவன். அல்லவரே, எங்கள் எலும்புகள் உருவாகவில்லை, தசைகள் உருவாகவில்லை, ஆனாலும் உன் தரிசனம் எங்கள் மத்தியில் உருவாவதற்கான நன்றி ராஜா. அப்பா, எங்கள் நினைவுகள் உம் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை குறித்து நீங்கள் செய்த ஆண்டவரே, நீ வைத்திருக்க திட்டங்கள் பெரியது தகுப்பனே. எங்கள் திட்டங்கள் இந்த கூரையை கூட தாண்டாது. ஆனாலும் உமது திட்டம் ஆண்டவரே
அனாதியாக இருக்கிறது ராஜா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உமை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில் தகப்பனே, நாங்கள் சிறு கூட்டமாய் கூடியிருந்தாலும் தேவநீர் எங்கள் மத்தியில் உலாவிருக்க நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால் நாங்களை ஆசீர்வதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் கூட சகலத்தையும் கருத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல்களில் நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி ராஜா. இசை வாசிக்கிற பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து ஜெபித்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். மீதியான காரியத்தை உன் கருத்தில் ஒப்பிடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, சங்கீத பகுதியும் காணிக்கை பகுதியும் ஆண்டவரே செய்தி பகுதியும் கருத்தில் ஒப்பிடுகிறோம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியத்தில் நாங்கள் வளர, ஆண்டவரே நாங்கள் பலன் பெற, ஆண்டவரே திடனாய் இருக்க, உறுதியாய் பற்றி கொண்டே இருக்க நீர் கிருபை தாரும் ராஜா. சகலத்தையும் கருத்தில் ஒப்பிடுகிறோம். நீரே எங்களை வழிநடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. மீட்பெறும் ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலும் தேவன் நம்மை கடந்து வரும்படி தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமேன். இந்த 4வது மாதம், ஏப்ரல் மாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நம்மை நடத்த, அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. தேவன் நல்லவர். நாளிலும் நாம் சில அறிவிப்புகள், வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலை ஆராதனை முகாம் இருக்குது. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபிங்க, தேவைகளுக்காக ஜெபிங்க. நீங்கள் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் அழைத்து வாங்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அப்படி ஒருவேளை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்காக ஜெபிங்க. ஸோ நமக்கு அந்த நாட்களில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ரம்மியமான பொழுதை தேவன் கட்டளையிட வேண்டும். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நம்ம நாட்களில் கூட்டங்களை நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த மாதத்தில் தேவன் நம்மை நடத்தின கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தும். இந்த மாதத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கெடுக்க நாம் ஆயத்தமிழர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் ஜெபசந்தியில் இருங்க. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசுவாராக. அல்லேலூயா. எல்லோரும் நம்ம யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்ளும். யோவான் 14, 13, 14 ஆகிய வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், தெய்வன் எங்களை இந்த மாதத்தில் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனிமேலும் நீர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் எங்களுக்கு அபரிவிதமாய் சந்தித்து அற்புதமாய் நீர் எங்களை நடத்தின நம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பாதைகள் நெருக்கமாக இருந்த போதிலும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினீங்க. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் பற்றாக்குறையிலும் கர்த்தர் எங்களை தாங்கி பிடித்தீங்க. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு நன்றி. எங்களுக்கு எல்லா விதத்திலும் கடந்த மாதத்தில் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர் ஐயா. அதே போல் இந்த மாதத்தையும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பரிசுத்த தேவன் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தரும்படி, ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி, உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்துக்குள்ளே நாங்கள் வளரும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே எங்களுக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே செய்து வருகிற தேவன். நாங்கள் என்னெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிறோமோ அதையெல்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். எங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் நீர் அலட்சியப்படுத்துகிறதல்ல. எங்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் நீர் ஆண்டவரே அந்த தேவைகளை சந்திக்காமல் விட்டதில்லை. தேவ ஆவியானவர் எங்களை நடத்துகிறீர், எங்களை பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறீர்.
இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய ரீதியில் ஒருபடி மேலே நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதாக எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே அதை பதியப்பட்டு அதன் வழியில் நாங்கள் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலும் நாம் அவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தருடைய நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு நேராக செவி சாய்க்கும்படி நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 13, 14 ஆகிய வசனத்தின் படியாக, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுக்கிற கர்த்தராகிய தேவன் அதை எப்படி தருகிறாராம்? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் அதை நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறாராம். ஆமென். முதலாவது, இயேசுவின் நாமம் என்ன அப்படின்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் கேட்பதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை நீங்களும் நானும் முதலாவது என்ன பண்ண கொள்ள வேண்டும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ காலங்கள் கடந்து சென்றாலும், எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் கடந்து வந்தாலும், சில நேரங்களிலே அவருடைய நாமத்தில் இருக்கிற மேன்மையை நம்ம என்ன பண்ணிட மாட்டோம்? புரிந்து கொள்ள மாட்டோம். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், இந்த உலகத்தில் அவருடைய நாமம் எப்படியா இருக்கிறது, எந்த அளவில் அவருடைய பெயர் மகிமைப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன பண்ணிடுறோம்? மறந்து போய் விடுகிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை அப்பப்போ நம்ம உலகத்தின் பக்கமாக செவி சாய்த்து விடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மிகப்பெரிய ஒரு வல்லமையான நாமம் என்பதை, ஒரு அதிகாரமுள்ள நாமம் என்பதை, ஒரு அதிசயமான நாமம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒரு நபர், ஒரு பெரிய ஒரு ஊழியர், 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு தாசன். அவருடைய பெற்றோர், அவருடைய தகப்பனார் நல்ல ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல பிஸ்னஸ் மேன். ஒரு கால சூழ்நிலையிலே அவர் மரித்து போய்விட்டார். அதற்கு பிறகு அவருடைய தாயார் அரவணைப்பில் தான் சாது சுந்தர் சிங் அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே அவங்களுடைய தாயாரும் வியாதியிலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போய்விட்டார்கள். அப்போ இந்த சூழல்களில் அவர் தன்னுடைய மாமா வீட்டில் தான் வளர வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது. அப்போது ஆச்சாரமாய் வளர்க்கப்பட்ட சாது சுந்தர் சிங், பக்தியாய் வளர்க்கப்பட்டவர்கள், அவங்க குடும்பத்தில் பக்தி என்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமான தங்களுடைய நேரங்களை செலவிடக்கூடியவர்கள், பக்தி மார்க்கமான ஒரு குடும்பம். அப்போ ஒரு நாள் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, கடவுள் ஒருவர் இருப்பாரானால் என் குடும்பம் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஏன் உருவாக்கப்பட வேண்டும்? கடவுளை நம்பி இருக்கிற எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு இப்பொழுது இருக்கிற நிலைமையில் நான் ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே உருவாக ஆரம்பித்தது. அந்த நாட்களில் அவர் என்ன செய்வாராம்? கடவுளை தேடி, எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்பதை தேடி தேடி அவர் அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாராம். நாட்களில் அவருக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கலையாம். திடீரென்று ஒரு நாள் அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். தனது வீட்டுக்கு அருகாமையில் தான் ரயில்வே ட்ரெயின் போகுமா. அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னால், நாளை காலை இந்த மணி நேரத்தில் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். உண்மையான கடவுள் ஒருவர் இருப்பாரானால் அவர் என்னை என்ன பண்ணட்டும்? காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய நேரம் தன் எடுத்த முடிவில், ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, ஒரு பக்கம் அவருடைய கேள்விக்கு பதிலே கிடைக்கல. அப்படி ஒரு சூழலில் இவர் என்ன பண்ணுறாரு? எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்னை காப்பாற்ற வராவிட்டால் நிச்சயமாக நான் மரித்து போய்விடன் என்கிற
அந்த நிலைமையிலே அவர் இருக்கிறார். இரவு ஃபுல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார். மணி 4 ஆயிற்று, 4:30, 5, கரெக்டாக அந்த ட்ரெயின் வரக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த இரவு வேளையில் இவருடைய வீட்டில் ஒரு பரிசுத்த வேதாகமம், புதிய ஏற்பாடு ஒரு பைபிள் ஒன்று இருந்திருக்கிறது. எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக யாரோ அதை அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதை அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்கிறார். அவர் நினைக்கிறார், எல்லா கடவுளையும் நான் கும்பிட்டு பார்த்துட்டேன், எல்லா கடவுளையும் நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன். அந்த இரவு முழுக்க எல்லா கடவுளையும் அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. என்னை காப்பாற்ற வாங்க, நீங்கள் தான் உண்மையான கடவுளான்னு சொல்லி கூப்பிடுறாரு. யாருமே அவரை காப்பாற்ற வர முடியவில்லை. கடைசியாக அவர் அந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை தேவன் அவருக்கு அந்த நேரத்தில் காண்பிக்கிறது போல ஒரு செயல்கள் ஏற்படுகிறது. இந்த பைபிளுக்குரியவர் இயேசுதானே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. அந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இயேசு உண்மையான தெய்வமாக இருந்தால் நம்மை வந்து காப்பாற்றட்டும். எப்போ? கடைசி நேரத்தில். இன்றைக்கி எல்லாருமே உலகத்தில் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்போம், தேவன் பக்கமாக வந்திருப்போம்னு சொன்னால், நாம் இறுதி தருவாயில் இருக்கும்பொழுது தான் நம்ம இயேசுவின் பக்கமாக என்ன பண்ணியிருப்போம், வந்திருப்போம். எல்லாரையும் சாட்சி சொல்ல நம்ம சொன்னோன்னு சொன்னால், அவங்க நெருக்கமான சூழலில் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கடைசி தருணத்தில் இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்போது இந்த உலகத்தில் எல்லாம் உண்மையானது போல் இருக்கும், ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மை இருக்கும். கடவுள் ஒருவரே அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அந்த ஒருவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போது சாது சுந்தர் சிங் அவர் அந்த கடைசி நேரம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அறையிலே பிரகாசித்தாராம். மிகப்பெரிய ஒரு வல்லமை, மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அவர் இருக்கிற அறையை சுற்றிலும் பிரகாசித்ததாம். பிரகாசித்த உடனே இவர் கேட்கிறாராம், நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் இயேசு. அல்லேலூயா, நான் தான் இயேசு. அந்த வார்த்தை அப்போது அன்றைக்கு அவர் இருந்த சூழ்நிலை, தான் மறிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்த போதில் உண்மையான கடவுள் என் அருகிலே வரவிட்டால் நான் மறுத்துவிடுவேன் என்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்த சாது சுந்தர் சிங்க்கு முன்னாடி வெளிச்சம் பிரகாசித்ததுனால அவர் கேள்விக்கு அன்றைக்கு பதில் தேவன் நேரடியாக கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவின் வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை, இயேசுடைய பெயருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் எந்த நபரையும் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட மனிதர்களையும் அவர் தொடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த அழைப்பு தான் சாது சுந்தர் சிங் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியனாய் மாற்றியது. 19ஆம் நூற்றாண்டில் பல அற்புதங்களை சாது சுந்தர் சிங் மூலமாய் தேவன் செய்தார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, கடைசியில் அவர் மரித்தாரா என்பதை யாருக்குமே தெரியல. அவர் எங்கே போய் மரித்தார் யாருக்குமே தெரியல. அப்படி வரலாறு நான் படிச்சிருக்கிறேன். எல்லா விதமான அற்புதங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய மரணத்தை மட்டும் குறிப்பிடவில்லை. ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட விதங்களை சற்று நாம் தியானித்து பார்க்கலாம். நாம் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்திருப்போம், எந்த சூழ்நிலையிலே நாம் தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்போம். நான் என்னுடைய சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கள் ஊருக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய படத்தை போடுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 7-8 வயசில் 8 அல்லது ஒரு 9 வயசு எனக்கு இருக்கும். அப்போ எங்கள் தெருவில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து படம் போடுவார்கள், படக்காட்சி. அப்போ அந்த படக்காட்சியை போடும்பொழுது நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் போய் உட்காந்து பார்ப்போம். அப்போ பார்க்கும்பொழுது அந்த படத்தை நாங்கள் முழுவதுமாய் பார்த்ததுக்கு பிறகு ஒரே ஒரு கேள்வி உள்ளத்திலே எழும்பும். என்ன கேள்வி தெரியுமா? எந்த தவறுமே செய்யாத இவர் நாம் பார்க்க முடியாத ஒரு கொடூரமான தண்டனை இவர் ஏன் அனுமதிக்கிறார்? இவர் ஏன் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார்? எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதரை இந்த உலகத்தில் இவரை இப்படி கொடுமைப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாகடிச்சிருக்கிறாங்களே. அந்த ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மரணத்தை யாரும் என்ன பண்ண மாட்டோம், பார்த்தது கிடையாது. மரணத்தை யாருமே என்ன பண்ணலை, பார்த்ததே கிடையாது. பக்கத்து வீட்டில் அல்லது தூரத்தில் இருக்கிறவங்க யாராவது வயசானவங்க அவங்க ரியலாக மறிக்கிறத என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் கேள்விப்படும், சில நேரம் நம்ம பார்க்க நேரிடும். ஆனால்
இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே கொடுமைப்பட்டதை படக்காட்சி மூலமாய் காண்பித்தது நிமித்தம் இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு கொடுமை? எதற்காக இவருக்கு இப்படிப்பட்ட தண்டனை? வேதம் சொல்லுகிறது, நம்மேல் கொடுக்கப்பட்டதான ஆக்கினை தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பை அவர் ஏற்று சகித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்குள்ள வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவும், எழுந்து போனதை தேடவும், பாவிகளை ரட்சிக்கவுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த பூமியில் வந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நம்ம இயேசுவை சுவிசேஷமாய் சொல்லி ஜனங்களை நாம் அவருடைய வழிகளுக்குள்ளே நாம் அழைக்கும் பொழுது பலர் பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். பலர் விதமாக கேட்குறாங்க. நானும் அப்படி தான் கேள்வி கேட்டேன். என்ன நீங்கள் மதம் மாற்ற வந்துட்டீங்க? எங்கள் பாஸ்டர் நான் சொன்னேன், நீங்கள் மதம் மாற்ற வந்துட்டீங்க, பணம் கொடுத்து எங்களை மதம் மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக கேட்டேன். நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன். இதெல்லாம் நான் எதிராக இருந்து நான் கேள்வி கேட்கல. ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட பழகி தான் என்ன பண்ணேன், நான் அவரிடத்துல கேள்வி கேட்டேன். ஆனால் அந்த நாட்களில் நான் கண்டுபிடித்த ஒன்று, நான் வரலாறு படித்ததுனால நான் எல்லா நாடுகளுடைய ஹிஸ்ட்ரியும் சில நபர்களையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, உண்மையான கடவுள் யார்? யார் அந்த உண்மையான கடவுள்? பணம் கொடுத்து மதம் மாத்துறீங்க, அல்லது பொருட்களை கொடுத்து மதம் மாத்துறீங்க, அல்லது அந்நிய தெய்வம் வெளிநாட்டு கடவுளை நீங்கள் சொல்ல எதையோ சொல்லி நீங்கள் எங்களை மதம் மாத்துறீங்கிறதெல்லாம் தயவு செய்து தவறு. உங்களுக்கு எனக்கு தெரியும், நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும், இயேசு என்கிற நாமம் தான் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு என்கிற நாமத்தினால தான் நாம் அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ஒரு மிக அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து ஒரு மிக வல்லமையான தெய்வம். அந்த நாட்களில் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த கேள்வியெல்லாம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய கிராமத்தில் ஆலயம் கட்டுகிறதாக சொன்னார்கள். அதற்கு முன்னாடி சர்ச்சஸுக்கெல்லாம் போவேன். அப்போ அந்த நாட்களில் நான் இந்த இடத்துல வரும்பொழுது பாஸ்டர் அவருடைய துணைவியார் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு முறை ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கொட்டகை அமைத்தார்கள். அந்த கொட்டகையெல்லாம் தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த கொட்டகை அப்படியே எரிச்சிட்டாங்க. பல எதிர்ப்புகள். நான் அவங்கக்கிட்ட போகிறேன், அவங்கள மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் சொல்கிறேன், சார், நான் சார்ன்னு தான் சொல்லுவேன், சார், எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் ஆலயம் கட்டுகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறேன், காவல் காக்க வருகிறேன். இதான் எங்களுடைய நாங்கள் சந்திக்கிற அந்த நேரத்தில் நான் சொன்ன வார்த்தை. உடனே நான் அந்த ஆலயத்திற்கு வந்தேன். என்னோடு கூட சில நண்பர்களும் வந்தார்கள். நாங்கள் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக இருந்தோம். அந்த நாட்கள் எனக்கு வேதாகமத்தை அதிகமாக அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். எனக்குள்ளே ஒரு ஆர்வம். நான் என்னதான் அவர்களை கேள்வி கேட்டாலும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அவர்கள் சொல்லுகிற அந்த வேதாகமத்தை நான் படிக்க ஆசைப்பட்டேன். எனக்கு அன்றைக்கி ஒரு முழு பைபிள் கூட கிடையாது. ஒரு கிழிஞ்ச பைபிளை எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் வரவங்களுக்கு என்ன பண்ணுறேன், பைபிளை அவங்க படிக்கிறாங்களே இல்லையோ, புது பைபிளை என்ன பண்ணிடுறேன், எடுத்து கொடுத்துட்றேன். அவங்க படிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு நான் வாங்கி படிப்பதற்கு எனக்கு ஒரு பைபிள் இல்லை, ஒரு கிழிஞ்ச பைபிள். அதை நான் பத்திரமா வச்சுருந்து அதை நான் படித்து கொண்டே இருப்பேன். நான் படிக்க 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 எனக்குள்ளே மாற்றம் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற பாவ சிந்தைகள், பாவ எண்ணங்கள், பாவ கிரியைகள் எனக்குள்ளே மாற ஆரம்பித்தது. நான் சிகரெட் பிடிப்பேன், ஹான்ஸ் போடுவேன். இதெல்லாம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில் இயேசுங்கிற ஒருவரை நான் தெரிந்து கொண்டதுக்கு பிறகு இந்த பாவ வழக்கங்கள்லாம் எனக்குள்ளே, இது பாவம் என்கிற உணர்வு எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. இதெல்லாம் தவறு, இந்த பாவமெல்லாம் தவறு என்கிற அந்த செயல்கள் என்னுடைய எண்ணத்துக்குள்ளே வர ஆரம்பித்தது. அப்புறம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவித்து செபித்தேன். ஆண்டவரே, அந்த வேதத்தை படிக்க 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 அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் என்னை விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். தயவுசெய்து இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த நாட்களில் கர்த்தர் என்னை விடுதலை செய்தார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர்
இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு வல்லமை என்ன தெரியுமா? உங்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் யூடியூப்பில் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். தைரியமாக அவங்க பேசுகிறாங்க. தைரியமாய் குடிகாரன் ரட்சிக்கப்படுறான், பாவம் செய்கிறவன் மனம் திரும்புகிறான். உங்களால் அதை செய்ய முடியுமா? அந்த பெண்ணு கேட்குறாங்க. எதிர்க்கிறாங்க, பிஜேபிக்காரவங்க எதிர்க்கிறாங்க. உங்களால் அதை செய்ய முடியுமா? ஏன் இயேசுவால் அது முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் அது முடியும். எத்தனையோ பேர் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நம்மை சாக்கடையில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்து கழுவி நம்மளை குளிப்பாட்டி அவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கு அதுதான், அந்த பெயரிலே ஒரு அற்புதம் உண்டு. இயேசு என்று சொன்னாலே அவர் ரட்சிப்பவர் என்று அர்த்தம். இயேசு என்று சொன்னாலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கி பல நேரங்களில் நாம் மறந்து போய் விடுகிறோம். அவர் என் கூட இருக்கிறத என்ன பண்ணிடுறோம்? நம்ம கூட இருக்கிறத மறந்துடுறோம். நான் சொல்கிறேன், உங்கள் கூட என் கூட இருக்கிறவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. இந்த உலகத்தையும் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. பல நேரம் நம்ம மறந்துடுறோம். என் கூட யார் இருக்கிறா என்பதை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். நான் நிறைய நேரம் சொல்லுவேன், ஆண்டவரே என் வலப்பக்கம், என் இடப்பக்கம், என் முன்பக்கம், என் பின்பக்கம், எல்லா பக்கத்திலும் என்னை என்ன பண்ணியிருக்கிறீங்க? சூழ்ந்திருக்கிறீங்க. அவருடைய நாமம். அதனால தான் ஆண்டவர் பரமண்டல ஜபங்களில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்பட. அப்போ தான் ஜபங்களை கற்றுக் கொடுக்கிறார். சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்த முதல் விஷயமே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பலர் இன்னைக்கு நம்மளை எப்படி யாராக தான் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொன்னால் இயேசுவாக தான் பார்க்குறாங்க. அல்லேலூயா. என்னை எல்லாரும் எங்கள் ஊரில் ஏசையான்னு சொல்லுவார். ஒருத்தர் என்னை ஏசையான்னு தான் கூப்பிடுவார். ஏசையா வந்துட்டாரா? ஏசையா எப்படி இருக்கிறாரு அப்படிம்பார். ஏன்னா இன்னைக்கு நம்மளை யாராகத்தான் பார்க்கிறார்கள்? கிறிஸ்தவன் இயேசுவை போல ஒருவன். அதனால தான் இன்னைக்கு ஏதாகிலும் ஒரு தவறு செய்து விட்டால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருத்தர் தவறு செய்தால். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் யாரை சுமக்கிறோம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை சுமக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பெயரிலே அந்த பெயருக்குரியவர் சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இயேசு என்கிற சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில் நாம் அவரை பின்பற்றுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகமாய் நாமம் எந்த அளவுக்கு இந்த பூமியிலே மகிமைப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இன்னைக்கு யாருக்குமே இயேசு என்கிற நாமத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது நம்ம புதுசாக சுவிசேஷம் சொல்ல போனால், எனக்கு தெரியுங்க, நான் இந்த ஸ்கூலில் நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேங்க அப்படிம்பாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, கிறிஸ்டியனை பற்றி நல்லா தெரியுங்கம்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வராங்களே இல்லையோ, முதலாவது அவர்கள் தெரிந்திருப்பார்கள். அல்லேலூயா. பாலகர்கள் வாயிலும் நான் துதியை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களில் கர்த்தர் என்கிற நாமத்தினால மட்டும்தான் அவர் வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்றைக்கு உருவத்தை யாரும் பார்க்கல. தேவன் எப்படி இருப்பார் என்பதை அன்றைக்கு யாருக்கும் தெரியாது. அவரை மோசே மட்டும் வேதம் சொல்லியிருக்கிறது, மோசே முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தான் என்று சொல்லி. அந்த நாட்களில் கர்த்தருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத நீங்க யோசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 15:3 எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய பெயர் என்னன்னா கர்த்தர். கர்த்தர் தான் அவருடைய பெயர். 9:16 நீங்க வாசித்தீங்கன்னா, 9:16 யாத்திராகமம் 9:16 எடுத்துக்கொள்ளுங்க.
ஆமென். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா. பார்வோனை நிலைநிறுத்தினாராம். எப்படி தெரியுமா? நான் யார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் என்னதென்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நாமத்தினால எவ்வளவு மேன்மை இருக்கிறது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். என் நாமத்திற்கு எந்த அளவுக்கு அந்த சிருஷ்டிகள் எல்லாம் நடுங்குகிறது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பார்வோனை அவர் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கடின இருதயத்தை அவனுக்கு தந்து அந்த தேசம் முழுவதிலும் தேவன் தம்முடைய வல்லமையான காரியங்களை செய்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா? அன்றைக்கு பயந்த எகிப்தியர்கள் இன்றைய வரையும் இஸ்ரேலர் கூட சமாதானமாக தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பகிரங்கமாக எதிர்க்க மாட்டாங்க, பகிரங்கமாக எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாய் செயல்படுவார்கள் எகிப்தியர்கள். அது இன்றைக்கும் நடக்கிறது. யோசித்து பாருங்க, அவருடைய நாமம் எப்படிப்பட்டதை என்பதை விளங்கும்படியாக தேவன் பார்வோனை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு நம்மளை சொந்தக்காரர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு எதுக்காக அழைச்சிருக்கார் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேன்மையை நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் புண்ணியத்தை நாம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய பெயரில் ரட்சிப்பு உண்டு. நான் கேட்குறேன், இன்னைக்கு எத்தனை பேர் பாவ வழக்கங்களிலிருந்து விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இருக்கிறார்கள்? எத்தனையோ பேர் சொல்லலாம். எப்படியேப்பட்ட சூழல்ல இருந்தெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கடினமான சூழல்ல இருந்தெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த இயேசு என்கிற நாமம் மட்டும்தான் அவர்களை விடுதலை செய்தது. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் மட்டும்தான் அவர்களை விடுதலை செய்தது. பாருங்க, இதைதான் ஏசாயா சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென். இப்பெல்லாம் அவருக்கு என்ன பண்ணப்படலை? இயேசு என்கிற பேர் வழங்கப்படலை. ஆனால் அந்த பேர் வழங்கப்படுவதற்கு முன்பதாக அந்த பேரில் உள்ள அதிசயமான நாமத்தை, அதிசயமான காரியங்களை ஏசாயா சொல்லுகிறான். வரப்போகிறார், ஒரு பாலகன் வரப்போகிறார், குமாரனாகிய இயேசு வரப்போகிறார். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக அவர் வரப்போகிறார். இந்த உலகத்தை அவர் ரட்சிக்கப் போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அநேகரை அவர் தொட போகிறார். அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு எந்த அளவுக்கு மேன்மை இருக்குது பாருங்க. அவருடைய நாமத்தினால, அவருடைய பெயரால் தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்க. ஒரு முறை நம்முடைய ஆலயத்தில் ஒரு பையன் வந்தான் ஜெபம் பண்ணுறதுக்காக. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்போ ஆலயம் பாதி தான் இருந்துச்சு, முழுமையான ஆலயம் இல்லை. நாங்கள் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த பையன் வெளியே இருந்து என்ன பண்ணுறான்? அவன் உள்ளே வரல, அவன் வெளியே நிற்கிறான். அழைத்து கொண்டு வந்த பையனை அவன் வெளியில் போய் கூப்பிடுறான். ஆனால் அவன் வெளியில் வரமாட்டேன்றான். ஆனால் வெளியில் இருக்கிறவன் உள்ளே வரமாட்டேன்றான். உள்ளே வரலையே தவிர வெளியில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறான் தவிர அவன் இன்னும் கேம்பஸை விட்டு வெளியில் போகலை. அவன் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனால் உள்ளே வர முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? ஜெபம்லாம் முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டோம், உள்ளே வாப்பா அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், அவன் உள்ளே வரவே இல்லை. அந்த வாசல் வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் வாடான்னா உள்ளே வரல, வெளியும் போகலை. அந்த கான்செப்டை நீங்கள் நல்லா பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளேயும் வரல, வெளியிலையும் போகலை. இப்போது கூட்டிகிட்டு வந்த பையன் உள்ளே பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த உடனே உள்ளே வந்துட்டான். என்னப்பா பிரச்சனை? எதுவுமே பேசலை. உனக்கு என்னடா பண்ணது? எதுவுமே சொல்ல. வாலிப பையன், ஒரு 25 வயசு பையன் இருக்கும் அவனுக்கு.
எதுவுமே சொல்லலை. நான் என்ன ஆண்டவரே செய்யறதுன்னு சொல்லி அவன் தலையில் கை வைக்கவும் விடலை. திமுறான், பயங்கரமாக திமுறான். அது என்னமோ சொல்ல முனி பிடிச்சிச்சுன்றாங்க. அவனே சொல்கிறான் முனி பிடிச்சிச்சுன்னு அப்படின்றான். எதுவுமே விடவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், செபிக்க ஆரம்பித்தேன். இயேசுன்னு சொன்னது தான் உண்டு. பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான் பாருங்க, பயங்கரமாக கத்தினான். இயேசு என்று சொன்ன உடனே அவன் கத்தின கத்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த நாமத்தை சொன்ன உடனே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தகாரம் இருக்க முடியல. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு நான் ஜெபித்து அவனை அனுப்பி விட்டேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், அந்த இயேசு என்கிற நாமம் மிகப்பெரிய வல்லமையான ஒரு நாமம். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலரில் 4:12, அப்போஸ்தலர் 4:12 நீங்கள் எடுத்து வாசித்தீர்களானால் வேதாகமம் மிக தெளிவாய் இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4. ஆமென், அல்லேலூயா. அவராலே இல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் இயேசு என்கிற ஒரு பெயரால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். நீங்களும் நானும் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமானால் அது இயேசு என்கிற பெயரால் தான் அழைக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் நீங்கள் எப்படி எந்த ரீதியில் சர்ச்சுக்கு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சுகம் இல்லை அதனால் நான் சபைக்கு வந்தேன், அல்லது எங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அதனால் நான் சபைக்கு வந்தேன், எங்களுக்கு கடன் பிரச்சனை ஆச்சு அதனால் நான் சபைக்கு வந்தேன், இப்படி பலர் அந்த அந்த ஆரம்ப சூழல்களை சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு எதில் தினமாக இருக்குது? அவருடைய நாமத்தினால. அல்லேலூயா. இயேசு என்கிற பெயரால் தான் நீங்கள் நான் என்ன பண்ண இருக்கோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்து என்பது அவருடைய நாமம். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர். இயேசு என்பது அவருடைய பெயர். உலகத்தில் எந்த பேருக்கும் அதிகமாக வருமாதில்லை. இயேசுங்கிற பெயருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. இயேசுன்னா யார்? சால்வேஷன், ரட்சிப்பு, விடுவிப்பவர், பாவங்களை மன்னிக்கிறவர், அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, இப்படி எத்தனையோ அதிசயமான பெயர்களை நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த நாமத்தை எதிர்த்த ஒருவனுடைய வாழ்க்கையை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். பயங்கரமா அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படலை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்கள் நிறைவேறினதுக்கு பிறகு, அவர் சிலுவையிலே அறிந்ததுக்கு பிறகு, அவர் உயிரோடு எழுந்து 40 நாளளவும் தம்முடைய சீசர்களுக்கு உயிருள்ளவராக காண்பித்தார். அந்நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது. அந்நாட்களில் பவுல் என்கிறவன், அவன் சவுல் என்கிற பெயரில் இப்போ இருக்கிறான். அவன் இந்த மார்க்கத்தை உடையவர்கள், அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்கு. இந்த மார்க்கத்தை உடையவர்கள். கிறிஸ்தவர்களும் சொல்லப்படலை. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களும் சொல்லப்படுறோம். கிறிஸ்தவர்கள் எங்கே சொல்லப்படுதுன்னா 120 பேர் உட்காந்து ஜெபிச்சாங்க பாருங்கள், அப்போ தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அப்போது பவுல் எழும்புகிறான். இந்த மார்க்கத்தில் உடைய பெண்ணாகிலும் ஆணாகிலும் யாராக இருப்பார்களானால் அவர்களை கொலை செய்யும்படி அந்த நாட்களில் அவன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். கொலை செய்கிறோம். யாராகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசு என்கிற பெயரை யாராவது உச்சரித்தாலே போதும், அவ்வளோதான் அவங்களுக்கு மரண தண்டனை. அப்படி ஒரு சூழலில் பவுல் அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவன் செல்கிறான். தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக போகும்பொழுது அவ்வளோ பெரிய மனிதன், வேதத்தை கற்று அறிந்தவன், கமாலியன் பாதத்தில் வேதத்தை கற்று அறிந்தவன் என்று சொல்லி பவுலை சொல்லுவார்கள். யூத மார்க்கத்தில் பல கேட்டகரி இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட குழந்தை பருவத்திலே தோராவை படித்து முடித்தாக வேண்டும். 5 ஆகமங்கள்லாம் தோரான்னு சொல்லுவாங்க, அதை படித்து முடிச்சிருக்கணும். அதற்கு பிறகு அவர்களுக்கு நிறைய அந்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரீதியில் பவுல் கமாலியன் பாதம், கமாலியன் என்று சொன்னால் அவன் வேத
அதாவது வேத பண்டிதர் மாதிரி அவர்கிட்ட போய் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது, நிறைய தகுதிகள்லாம் இருக்குது. ஆனால் அதில் பவுல் செலக்ட் ஆன ஒரு மனுஷன், அவன் போய் இப்போ படிக்கிறான். அந்த அளவுக்கு வேதத்தை கற்றிருந்த ஒரு பவுல் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிறான். அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் கொலை செய்யும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இப்போ போகிறான். கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும், அதான் அவனுடைய டார்கெட். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை அவன் பார்க்கிறான். ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், மிகப்பெரிய வெளிச்சம். சாது சிங்கர் சிங்கு அறையில் வந்தது போல ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம். அந்த நடு மையத்தில் அவங்க குதிரையில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பிரகாசித்த உடனே அவன் தரையிலே விழுகிறான். அவன் விழுந்த உடனே முதல் கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அந்த பெயருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு பாருங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கல, அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை பார்க்கல. பாருங்க, 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்று பிரகாசித்தது. சடுதினா திடீரென்று ஒரு ஒளி வானத்திலிருந்து பிரகாசித்தது. அவன் கண் இருளடைந்தது. அவனுக்கு கண்ணு தெரியல. யாருன்னு கேள்வி கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினால அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை படைத்த தேவன். அதன் முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தை எத்தனை பேர் அவருடைய நாமத்தினால ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று வேதாகமும் சொல்லி இருக்கிறது. இப்போ நாம் வருவோம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்குறீங்களோ, என்ன கேட்பீங்க இந்த மாதத்தில்? ஆக்சுவலி நம்ம கேட்குறதெல்லாம் தவறு. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது. அவர் என்னமோ பேங்க் மேனேஜர் மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இயேசு இன்றைக்கி யாராக தான் இருக்கிறாருன்னா பேங்க் மேனேஜர் மாதிரி தான் இருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு நமக்கு அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் ஆண்டோடத்தில் கேட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா? சாலமோன் ஞானத்தை கேட்டான். சாலமோன் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். இந்த தேசத்தை ரிச்சிங்கன்னு சொன்னாங்க, ஜெபிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களெல்லாம் எப்படி மாறிச்சு பாருங்க. நான் ஒரு அம்மாக்கிட்ட போய் சொன்னேன் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில், அம்மா இயேசுக்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க சொன்னாங்க, அப்பா எனக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வேணும், தருவாராப்பா இயேசு? அப்போ தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன், அப்போ தான் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வேணும். அப்போ நான் கேட்டேன், 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா? எத்தனை சைபர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரக்கூடிய மக்கள் நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? பணங்கிற விஷயத்தை தான் முதல்ல வைப்பாங்க. நான் அவங்க சர்ச்சுக்கு வந்தால் இயேசு எனக்கு இதை கொடுப்பாரா? நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஆண்டவர் நமக்கு தேவையானதை எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை என்ன பண்ணணும்? சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், அதில் பங்கடைய வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எப்பொழுதே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. எப்பொழுதே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. நமக்கு தேவையானதை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. இப்பொழுது நாம் அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய தேவைகளை என்ன பண்ணுங்க, சந்திங்க, சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க,
அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அவரை என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வருவதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறவர். அழகாய் ஆண்டவர் சொல்லுவார், தகப்பனிடத்தில் பிள்ளை மீனை கேட்கிறான், பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்கிறான், வேற ஏதாவது அவர் தந்துட முடியுமா? இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்த அவர் மற்ற காரியங்களை அருளாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் அவர் கொடுக்கும் பொழுது பிதாவின் வழியாகத்தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். பிதா மகிமைப்படும்படியாக அவர் என்ன பண்ணுகிறார், அதை செய்கிறார். குமாரனில் மகிமைப்படும்படியாக அதை தருகிறார். சாரி, இந்த வசனத்தை வாசிக்கிறேன் மீண்டும். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் சீசர்களுக்கு அதை போதிக்க தொடங்குகிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன வேண்டாலும் கேட்கலாம், தடை இல்லை. எதை வேண்டாலும் கேட்கலாம், தடை இல்லை. ஆனால் அவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு எந்த காரியத்தை அனுமதித்தாரோ, உங்களுக்கு கொடுத்தாரோ, அதுதான் அவருடைய தெய்வ சித்தம். ஆமென். தெய்வ சித்தத்தின்படி நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள். நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டியது அவசியம். தேவனிடத்திலே நாம் கேட்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீ சந்திக்கிறவராக இருக்கிறீங்கப்பா, என்னுடைய தேவைகளை சந்திங்க, உங்களுடைய வழிகளில் நான் நடக்க உதவி செய்யுங்க. அதுதான் மெயின். நீங்கள் ஆண்டுடைய கற்பனைகளிலும் அவருடைய வார்த்தைகளில் நிலை பெற்றிருக்கும் பொழுது உங்கள் தேவையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் அதான் எழுதியிருக்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களிடையே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாக வேறொரு தேற்றலாளை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்னுடைய கற்பனைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க. அவருடைய வேத வசனத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு நாம் இருந்து நாம் அவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போமானால் நம்மை காட்டிலும் சுயநலம் உள்ளவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. சுகத்திற்கு இயேசு தேவை, அற்புதத்திற்கு இயேசு தேவை, நம்முடைய கஷ்ட சூழ்நிலைகளுக்கு இயேசு தேவை, எல்லாத்துக்கும் இயேசு தேவை. ஆனால் அவருடைய வார்த்தைகள் மட்டும் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இதைவிட பரிதாபமான ஒரு வாழ்க்கை வேறொன்று இருக்க முடியாது. ஆமென். அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் கேட்போம், ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நானும் தெரிந்து கொண்டோம். அவர் வல்லமையுள்ள நாமம் உள்ளவர், அவர் அதிகாரமுள்ள தேவன், அவர் அற்புதமான தேவன், சர்வ லோகங்களையும் உண்டாக்கினவர். அவருடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எங்களுடைய ஊழியத்தில் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ எங்களுக்கு பிரியாணின்னு சொன்னால் பயங்கரமான ஏதோ ஒரு அற்புதமான சாப்பாடு போல் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்குவோம். அப்போ ஒரு நாள் என்னுடைய மனைவி கேட்டாங்க, நான் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு, உனக்கு அவர் தருவார் என்று சொன்னேன். அப்போ நாங்கள் வெளியில் உட்காந்து பிள்ளைகளோடு கூட நாங்கள் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் ரொம்ப நேரமாக ஒரு மர நிழலில் ஒரு கார் நின்றுச்சு. அந்த காரில் வந்தவங்க அவங்க சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல நிப்பாட்டிருக்கிறாங்கிறத மட்டும் எங்களால் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு அந்த கார் போயிருச்சு. அந்த கார் போனதுக்கு பிறகு திரும்ப அந்த கார் ரிட்டன் எங்கள் பக்கத்தில் வந்துச்சு, இந்த பக்கமாக ரோட்டில் வந்துச்சு. அதிலேருந்து இந்த கார் எங்கள் பக்கத்தில் வந்து நிப்பாட்டினாங்க. அதுலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து, சார் ஒரு விஷயம் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு. நாங்கள் இந்த பிரியாணியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்,
நாங்கள் ஒரு 4 பேர் வர்றதா இருந்தோம், வரேன்னவங்க யாரும் என்ன பண்ணல, வரல. தயவுசெய்து இந்த பிரியாணி எங்களுக்கு கீழே கொட்ட மனசு இல்லை, நாங்கள் ஒரு பத்திரிக்கை நிருபர்னு அவங்க ஐடியை காமிச்சாங்க. நாங்கள் ஒரு பத்திரிக்கை பக்கத்தில் இங்கே ஒரு இதுக்கு நாங்கள் போகிறோம், அதனால் எங்களை வேறு யாரும் நினச்சிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் வீட்டு பாத்திரத்தில் அந்த பிரியாணியை நாங்கள் வாங்கி கொண்டோம். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை தருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு முதலாவது இருக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னு சொன்னால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார், நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்ததை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் ஜெபத்தில் வைக்கிறீர்களோ அத்தனையும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். தெய்வ சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் ஒரு அதிசயமான நாமம். இயேசுவின் நாமத்திற்கு எல்லா அதிகாரமும் உண்டு. வானத்திலும் பூமியிலும் எல்லா இடங்களிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் நம்முடைய அப்பாவுடையது. ஆமென். அல்லேலூயா. அதை ஏன் இன்னைக்கு நமக்கு கேட்குற நேரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்பது இந்த உலகத்துக்குரியதல்ல, இது பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ தேவையானவைகளை தேவன் நமக்கு தேவையான நேரங்களில் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எந்த நேரத்திலும் எந்த தேவைகளையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சின்ன தேவைகளை கொடுத்து உங்கள் மன ரம்மியத்தை அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய தேவைகளை பூர்த்தி செய்து தம்முடைய நாமம் இன்னதென்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமம் அதிசயமானது. ஒரு அதிசயமான வகையில் கர்த்தர் செய்வார். அந்த மாதத்தில் நான் சொன்னேன், இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இனியும் வருகிற நாட்களில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் பக்கத்தில் இல்லை, அவர் என்னை எங்கே பார்க்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் என்னுடைய கஷ்டங்களை அவர் பார்க்குறாரான்னு நீங்கள் நினைக்கலாம். தயவுசெய்து அப்படி நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்திலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். ஆமென். உங்கள் கூட நம்ம கூட தான் அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். கவலைப்படாதீங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க, அதுதான் தேவை. அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் நினைச்சிருங்க. ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஆண்டவருடைய தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தேவைகளையும் அவரால் சந்திக்க முடியும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் அவருடைய நாமம்தான் நமக்காக கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த நாமம் ஒரு மிகப்பெரிய நாமம். இந்த நாமத்தினால இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கக்கூடியதை கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதுவைகளை கேட்பீர்களோ அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்தி உம்முடைய வல்லமையான நாமத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தினால பரிசுத்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. இயேசுவே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்திற்குள்ள மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தில் இருக்கிற மேன்மையை நாம் புரிந்து கொள்வோம். பிறகு அவருடைய நாமத்தினால நாம் கேட்போம். ஒன்றே ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் அற்புதமான ஒரு நாமம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பாடலை பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வின கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீங்க யாருடைய நாமத்துல கேட்கிறீங்க தெரியுமா? உங்களை என்னையும் படைத்த கர்த்தருடைய நாமத்துல கேட்கிறோம். உங்களையும் என்னையும் அழைத்த ஒரே ஒரு நாமத்தினால கேட்கிறோம் தெரியுமா? இந்த மாதத்துல நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமத்தினால நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன நான் சொன்னது போல, ஆண்டவர் நமக்கு காண்பித்தது போல, வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தைரியம் உள்ளவர்களாய் கேட்கலாம். பாவமுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் இந்த நாளில் உங்க நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்பா. ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அந்த மாதத்தில் எதை கேட்கிறார்களோ கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க அப்பா. வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தைரியம் உள்ளவராய் கேட்கிறோம். நாமத்தினால உடைய பிள்ளைகள் கேட்கிறத அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய வழிகளை நடத்துங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். அந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிகள் ஆண்டவரே. உடைய நாமத்தின் மேல ஒரு தைரியத்தை தந்திருக்கீங்க அப்பா. உடைய நாமத்தினால ஆண்டவரே ஒரு அற்புதமான காரியங்களை கர்த்தர் எடுத்து காண்பித்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இயேசு நாமத்தில் உடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே எங்களை வழிநடத்துவீராக. ஆளுகை செய்யுங்க. அதிசயமான கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, சத்திய பிரபு, சமாதான பிரபு, நீங்களை நடத்துகிற நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிக்கல் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.